வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, என்னை விட்டு போனவங்க மறுபடியும் வருவாங்களா? குறிப்பாக அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல இருக்கிறவங்க உறவை முறிக்கும் போது அது அதிக வலியை தரும். அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு புரியாது. ஒருவேளை மறுபடியும் அவங்க திரும்பி வருவாங்களோன்னு நாம மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சுட்டே இருப்போம். ஆனா சில நேரங்களில் அந்த நம்பிக்கையை நாம விட்டு விடுவதுதான் நமக்கு நல்லது. இன்னைக்கு ஒரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் கொண்டவர் இந்த 5 விஷயங்களை செய்தால் அவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதலில் முழுமையான துண்டிப்பு, அதாவது உங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக துண்டித்துக் கொள்வார்கள். நீங்கள் அனுப்பும் எந்த மெசேஜுக்கும் பதில் இருக்காது. நீங்கள் அழைத்தால் அது நிராகரிக்கப்படும், ரிஜெக்டட், அல்லது அவர்கள் உங்களுடைய எண்ணை பிளாக் செய்திருப்பார்கள். ஒருவேளை சமூக வலைதளங்களில் உங்களை பிளாக் செய்திருக்கலாம். இதை அவர்கள் செய்வது அவர்கள் உங்களை வெறுப்பதால் அல்ல. உறவில் ஏற்படும் நெருக்கம் அவர்களுக்குள் பயத்தை உருவாக்கும். அந்த பயத்திலிருந்து தப்பிக்க அவர்கள் தங்களை முழுவதுமாக துண்டித்துக் கொள்வார்கள். இது ஒரு பாதுகாப்பு அரண், டிஃபென்ஸ் மெக்கானிசம் போல செயல்படும். இந்த நிலை நீடித்தால் அவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இரண்டாவது அறிகுறி வருத்தம் அல்லது மன்னிப்பு கேட்காதது. சாதாரணமான உறவு முறிவுகளில் ஒருவர் வருத்தம் தெரிவிப்பார் அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கேட்பார். ஆனால் ஒரு அவாய்டன்ட் அப்படி ஒரு உணர்வை வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உறவை முறித்ததற்கு உங்களை குறை சொல்வார்கள் அல்லது இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று பொதுவான காரணங்களை சொல்லிவிட்டு செல்வார்கள். ஆனால் அந்த உறவு முறிவினால் உங்களுக்கு ஏற்பட்ட வலியை பற்றி அவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள். மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது அல்லது தவறுகளை ஒப்புக்கொள்வது ஒரு பலவீனமாக கருதுவார்கள். மூன்றாவது அறிகுறி வேகமாக அடுத்த உறவுக்கு செல்வது. நீங்கள் இன்னும் அந்த உறவிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் புதிய ஒருவருடன் உறவை தொடங்கியிருக்கலாம். இது உங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கும். அவருக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரமா என்னைய மறக்க முடிஞ்சிச்சு என்று நீங்கள் யோசிப்பீர்கள். உண்மை என்னவென்றால் அவர்கள் உங்களை மறக்கவில்லை. அந்த வலியை எதிர்கொள்வதை தவிர்க்க புதிய ஒரு உறவுக்குள் சென்று தங்கள் கவனத்தை திசை திருப்புகிறார்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வலி, பயம், நெருக்கம் போன்ற உணர்வுகளிலிருந்து தப்பிக்க அடுத்த உறவை ஒரு டைவர்ஷனா பயன்படுத்துவாங்க. நான்காவது, உங்களை பற்றி தவறாக பேசுவது. உறவை முறித்த பிறகு அவர்கள் தங்கள் நண்பர்களிடமோ அல்லது பொதுவானவர்களிடமோ உங்களை பற்றி மோசமாக பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி அவர்களை கட்டுப்படுத்த முயன்றீர்கள் அல்லது நீங்கள் எப்படி ஓவர்லி இமோஷனல் ஆக இருந்தீர்கள் என்று கதைகளை உருவாக்குவார்கள். இதை அவர்கள் ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் தங்களை ஒரு பாதிக்கப்பட்டவர் போல காட்டிக்கொள்வதற்காக இதை செய்கிறார்கள். அவர்கள் உறவை முறித்ததற்கு பொறுப்பேற்காமல் பழியை உங்கள் மேல் போட்டு தங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். இந்த மாதிரி செயல்கள் அவர்கள் மீண்டும் அந்த உறவில் இணைய விரும்பவில்லை என்பதற்கான தெளிவான அறிகுறி. ஐந்தாவது மற்றும் கடைசி அறிகுறி வாழ்க்கை முறையை முழுமையாக மாற்றுவது. உங்களுடனான உறவுக்குப் பிறகு அவர்கள் புதிய வேலைக்குச் செல்வது, வேறு நகரத்திற்கு மாறுவது அல்லது பழைய நண்பர்கள் வட்டத்திலிருந்து விலகி புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்வது போன்ற பெரிய மாற்றங்களை செய்யத் தொடங்கலாம். இந்த மாற்றங்கள் கடந்த காலத்திலிருந்தும் குறிப்பாக உங்களுடனான உறவிலிருந்து உருவான வழியிலிருந்தும் முழுமையாக விலகிச் செல்வதற்கான முயற்சி. இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான அறிகுறி. இதுவும் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்பதை காட்டுகிறது. சரி நண்பர்களே, இந்த 5 அறிகுறிகளை பார்த்தோம். இந்த அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கையை விட்டுவிடுவதுதான் உங்களுக்கு மன அமைதியை தரும். கவனியுங்கள், இங்கே நாம் பேசுவது அவர்களை பற்றியது அல்ல, உங்களை பற்றியது. நீங்கள் இந்த உறவு முறிவின் வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும். அவர்கள் உங்களை விட்டுச் சென்றது உங்களின் தவறு அல்ல. சில நேரங்களில் ஒருவர் ஒரு உறவில் இருந்து விலகிச் செல்வது அந்த உறவின் தன்மை காரணமாகத்தான். இதை ஒரு பாடமாக கருதி உங்களை நீங்கள் நேசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் சுயமரியாதையை காத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்த மாதிரியான மனவியல் சார்ந்த வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.